ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால இந்த மாதத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் கண்மணியை போல பாதுகாத்து கொண்டார். எல்லா நாசங்கள், மோசங்கள், ஆபத்துகள், விக்கனங்கள் எதுவும் ஸ்தோத்திரம் நம்மை நெருங்காதபடிக்கு கர்த்தர் அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு கோடா கோடி நன்றிகளை ஏறெடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அதை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், யாருக்கும் செய்யாத அற்புதத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். யாருக்கும் செய்யாத அற்புதத்தை, எந்த ஜாதிகளுக்கும் செய்யாத அற்புதத்தை, மற்ற குடும்பங்களுக்கு செய்யாத அற்புதத்தை, மற்ற நபர்களுக்கு செய்யாத அற்புதத்தை ஆண்டவர் இந்த மாதத்திலே எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சபைக்கும் நிச்சயமாய் செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு செய்யாத ஒரு அதிசயத்தை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அதிசயத்தின் தேவன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அற்புதத்தின் தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருக்கும் செய்யாத ஒரு அதிசயத்தை, யாருக்கும் செய்யாத ஒரு அற்புதத்தை நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்காக செய்வதற்கு இந்த மாதத்திலே சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் திட்டம் வச்சிருக்கிறார். நிச்சயமாகவே அதை செய்து முடிப்பாராக. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷமளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். மன்னாவை புசித்தார்கள், மன்னாவை புசித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்ற எந்த ஜாதிகளுக்கும் செய்யாத ஒரு அற்புதத்தை, மற்ற எந்த மனிதர்களுக்கும் செய்யாத அற்புதத்தை தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் பயங்கரமாய் அவர் செய்தார். என்னவென்று சொன்னால், 40 வருஷம் ஸ்தோத்திரம் உண்டாக அவர்கள் போகிறது. எங்க போகிறார்கள்? கானானுக்கு போகிறார்கள். எகிப்தில் இருந்து கானானுக்கு போகிறார்கள். போகிற வழி முழுவதும் என்னதான்? ஸ்தோத்திரம், வனாந்தரம் தான். விதைப்பும் இல்லை, அறுப்பும் இல்லை. விதைப்பும் இல்லை, அறுப்பும் இல்லை. இந்த கானானுக்கு போவதற்கு ஆண்டவர் அவர்களை நடத்தினதான வழிகள் வனாந்தரமாய் இருந்தாலும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் இந்த வனாந்தரத்திலே கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு போனார். நன்றாய் கவனியுங்கள். 40 வருஷம் ஸ்தோத்திரம். 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 40 வருஷம். விதைப்பும் அல்ல, அறுப்பும் இல்லை. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மன்னாவை புசித்தார்கள். வானத்திலிருந்து தினமும் காலையிலே என்ன வரும்? அவங்களுக்கு சாப்பாடு வந்துடும், சாப்பாடு வந்துடும். பாருங்க, நம்ம காலையில சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொன்னா நைட்டே என்ன பண்றான்? ரெடி பண்ணி வைக்கிறாங்க இல்லையா? இதுலேயும் பிரியாணி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, யாப்பா என்ன வெட்டுறது என்ன, உரிக்கிறது என்ன, என்னெல்லாம் செஞ்சு வைக்கணுமோ எல்லா ஆயத்தங்களையும் செய்து வைக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, காலையில எழுந்த உடனே அவங்க பல்லு வணக்குனாங்களோ இல்லையோ தெரியல, ஸ்தோத்திரம். ஆனால் அவங்களுக்கு என்ன ரெடியா இருந்துச்சு?
பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருந்துச்சு, மன்னா ரெடியா இருந்துச்சு, சாப்பாடு ரெடியா இருந்துச்சு. ஸ்தோத்திரம். காலையில எழுந்த உடனே அவங்களுக்கு மன்னா ஆயத்தமா இருந்தது. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அற்புதமாய், ஸ்தோத்திரம், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 வருஷங்கள் வேற எந்த ஜாதிகளுக்கும் வேற எந்த தெய்வமும் அப்படி செய்யவே இல்லை. 40 வருஷம், ஸ்தோத்திரம், அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரால் முன்குறிக்கப்பட்ட, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் 40 வருஷம் மன்னாவினால கர்த்தர் போஷித்தார். மன்னாவினால கர்த்தர் போஷித்து. எவ்வளவு நல்ல தெய்வம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நீங்கள் இந்த வருஷத்து இந்த மாதத்திலே நிச்சயமாகவே ஆண்டவரே மற்றவர்களுக்கு செய்யாத அற்புதத்தை, அதிசயத்தை என்னை நான் காணும்படியாக, என் குடும்பம் பார்க்கும்படியாக செய்யும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசியுங்கள், கேளுங்கள், நிச்சயம் கர்த்தர் அப்படியே செய்வாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தினமும் அவர்கள் போய் அந்த குடியிருப்புக்கு போய் சேரும் மட்டும், கானானுக்கு போய் சேரும் மட்டும் 40 வருஷம், 40 வருஷம் மன்னாவை புசித்தார்கள். மன்னாவை புசித்தார்கள். ஒரு ஆயத்தமும் செய்யல, அவங்க ஒரு ப்ரிப்பரேஷனும் செய்யல. கர்த்தரே வானத்திலிருந்து அவர்களுக்கு ஆகாரத்தை அனுப்பி கொடுத்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான சகோதரனை, சகோதரியே, அப்படிப்பட்ட அற்புதத்தை இந்த மாதத்திலையும் கர்த்தர் நமக்கு செய்வாராக. என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, மற்ற தெய்வங்கள் செய்யாத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் தம்முடைய பிள்ளைகளுக்காக. எப்படி என்று சொன்னால், தண்ணி இல்லை, வனாந்திரத்தில் தண்ணி இல்லை, என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தவித்தார்கள். மோசேயை பார்த்து, மோசே, எங்களுக்கு தண்ணி வேணும். நாங்க ஒரு மனுஷன் என்னது சாப்பிடாம கூட இருக்கலாம், தண்ணி இல்லாம இருக்கவே முடியாது. இந்த மாதத்திலையும் மற்றவர்களுக்கு உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு இந்த அற்புதம் நடக்காது, ஆனா நமக்கு இந்த அற்புதம் நடக்கும். உங்களுக்கு இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். மற்றவர்களுக்கு செய்யாத அதிசயத்தை, அற்புதத்தை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் கர்த்தர் செய்வாராக. ஆமென். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 29:5 கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க. 40 வருஷம் ஆண்டவர் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நடந்து கானானுக்கு போக பண்ணினார். அவங்க போட்டிருந்த வஸ்திரம், ட்ரெஸ் பழசா போகவே இல்லையா. அவங்க போட்டிருந்த செருப்பு, பாதரட்சை பழசா போகவே இல்லை, பழசா போகவே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, இங்க வேதத்துல வாசிக்கிறோம், எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. எவ்வளவு 40 வருஷம் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் என்ன ஆகலையா, பழசா போகல, பழசா போகல. ஒருத்தர் இந்த மாதிரி பதிவு போட்டிருந்தாங்க. என்ன பதிவு? இன்றைய வானிலை அறிக்கை அப்படின்னு போட்டு, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சட்டையை துவைச்சு காய போட்டா 2 நிமிஷத்துல காஞ்சு போயிடும், 2 நிமிஷத்துல காஞ்சு போயிடும். அந்த சட்டையை எடுத்து போட்டா 2 நிமிஷத்துல ஈரமாயிரும். இன்றைய வானிலை அறிக்கை
அப்படின்னு போட்டிருந்தாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவ்வளோ வெயில் கொடூரமா. தமிழ்நாட்டிலேயே அதிகமான வெயில் எங்கே தான்? நம்ம மாவட்டத்தில் தான், ஈரோட்டில் தான் சும்மா வாட்டி வதைக்குது. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவங்க ட்ரெஸ்ஸு என்ன ஆகலை? பழசே ஆகலை. இவங்க ட்ரெஸ்ஸு பழசே ஆகலை. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பாருங்க, ஸ்தோத்திரம், 40 வருஷமா அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் என்ன ஆகலை? பழசே ஆகலை, பழசே ஆகலை. வேற எந்த ஜாதிக்கும் இப்படிப்பட்ட அற்புதம் வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய பிள்ளைகளுக்கு அவரே அற்புதத்தை செய்கிறார், அவரே அதிசயத்தை செய்கிறார். பாருங்க, அவங்க போட்டிருந்த அடுத்தது என்னது? பாதரட்ச பழசே ஆகல, தேயவே இல்லை, தேயவே இல்லை. ஸ்தோத்திரம். அவங்க போட்டிருந்த செருப்பு பழசா போகல, தேயவே இல்லை, பிஞ்சு போகல. ஸ்தோத்திரம். அப்படியே இருந்துச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவ்வளவு பெரிய அற்புதத்தை நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் செய்தார். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னிஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னிஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. பாருங்க, அவர்கள் புறப்பட்ட நாள் முதல் 40 வருஷம். அருமையான கர்த்தருடைய எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. நம்ம ஊர்ல இப்பெல்லாம் 5:45 என்ன வந்துருது? வெளிச்சம் வந்துருது. 5:45 வெளிச்சம் வந்துருது. நம்ம ஊர்ல வெளிச்சம் வந்துருது. பாருங்க பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இஸ்ரவேல் ஜனங்க அவங்க புறப்பட்டு அவங்க 40 வருஷமா வனாந்தரத்தில் அவங்க போறாங்க. 40 வருஷமும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகலிலே மேகஸ்தம்பம், பகலிலே மேகஸ்தம்பம். நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு ஏசி போட்டா கூட தாங்க மாட்டேங்குது, ஏசி போட்டா கூட தாங்க மாட்டேங்குது. ஆனா 40 வருஷமா நம்முடைய பிள்ளைகள் மேல, அவருடைய பிள்ளைகள் மேல வெயில் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாராம்? நல்ல ஏசி போட்டார். 40 வருஷமும் பாருங்க, பகலானா என்ன வந்துருது? மேகஸ்தம்பம். அருமையான ஏசி, அழகான ஏசி, மேகஸ்தம்பம். ஸ்தோத்திரம். இரவானா அக்கினி ஸ்தம்பம், இரவானா அக்கினி ஸ்தம்பம். ராத்திரி வெளிச்சம், வெளிச்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ராத்திரியில அவங்களுக்கு வெளிச்சம் வேணும் அப்படின்னு சொல்லி இரவிலே அக்கினி ஸ்தம்பம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பகல்லையும் மேகஸ்தம்பம், இரவுலையும் அக்கினி ஸ்தம்பம். ஆனா ₹1 கூட என்ன இல்லை, கரண்ட் பில்லு வரல, ₹1 கூட கரண்ட் பில்லு வரல. 40 வருஷம் வழி நடத்தினார். சாப்பாடு என்னது? ஃப்ரீ. வெரி குட். சாப்பாடு ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ, இருக்கிற இடம் ஃப்ரீ, ஏசி ஃப்ரீ, லைட்டு ஃப்ரீ, ட்ரெஸ்ஸு பழசே ஆகல, போட்டது பழசே ஆகல, செருப்பு தேயவும் இல்லை, அதுவும் பழசாகல, எல்லாமே A to Z. நமக்கு அப்படி இருந்தா எப்படி இருக்கும் இல்லையா? என்னது? வேலைக்கே போக வேண்டாம், வேலைக்கே போக வேண்டாம். ஆமா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். தம்முடைய ஜனங்களுக்கு
ஆண்டவர் எவ்வளவு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார், எவ்வளவு அதிசயத்தை ஆண்டவர் செய்தார். நினைச்சு பார்க்கவே எப்படி இருக்கு, மலைப்பா இருக்க. இவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க கூட இருந்த எல்லா ஆடு மாடுகளுக்கும், எல்லா மிருக ஜீவன்களுக்கும் என்னென்னத்தெல்லாம் கொண்டு வந்தானோ எல்லாத்துக்கும் ஃப்ரீ. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ்வளவு பெரிய அற்புதத்தை, அவ்வளவு பெரிய அதிசயத்தை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. வேற எந்த தெய்வமும் இப்படிப்பட்ட அற்புதத்தை, அதிசயத்தை செஞ்சதே இல்லை. வேற எந்த தெய்வமும் செஞ்சதே இல்லை. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த மாதத்திலேயும் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். என்ன வாக்கு? என்ன வாக்கு தத்தம் அப்படின்னா, யாருக்கும் செய்யாத அற்புதத்தை, யாருக்கும் செய்யாத அதிசயத்தை உனக்கு செய்வேன் என்று இந்த மாதத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அப்படி நாம் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். என்னாகமம் 23:9, கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். அந்த ஜனங்கள் எந்த ஜனங்கள்? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தம்மால் முன்குறிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த ஜனங்கள், நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்களா? யாருக்கும் நடக்காத அதிசயம் எனக்கும் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? கர்த்தர் உங்களிடத்திலே சொல்லுகிற ஒரு காரியம், ஸ்தோத்திரம், நீங்கள் மற்ற ஜாதிகளோட கலவாதபடிக்கு எப்படி தனித்து வாசமாயிருக்கும். தனித்து வாசமாயிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மற்ற ஜாதிகள் செய்கிற முறைமையின்படி, மற்ற ஜாதிகள் செய்கிற பாவங்களின்படி, மற்ற ஜாதிகள் செய்கிற அக்கிரமத்தின்படி, மற்ற ஜாதிகள் செய்கிறதான விக்கிரக ஆராதனையின்படி, மற்ற ஜாதிகள் செய்கிறதான அருவருப்பின்படி நீங்களும் நானும் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் தனித்து வாசம் பண்ணுவோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே மற்ற எந்த ஜாதிக்கும் செய்யாத அற்புதத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயம் சபைக்கு செய்து முடிப்பாராக. அல்லேலூயா. மற்ற ஜாதிகளோட கலவாமல், மற்ற ஜாதிகள் கற்றுக் கொடுக்கிறதான பாவ முறைமையின்படி நாம் நடவாமல், மற்ற ஜாதிகள் செய்கிறதான அருவருப்பின்படி நாம் செய்யாமல், இந்த காலத்தில் எல்லாரும் எப்படிதான் இருக்கிறாங்க? பாவம் நிறைந்தவர்களா. என கடைசி காலத்தில் வந்துட்டோம். நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய வருகையின் போதும் நடக்கும். நோவாவின் நாட்களில் எப்படி பாவம் மிகுதியாயிருந்ததோ அதே போல இந்த நாட்களிலும் பாவம் தண்ணீரை போல பருகுகிறார்கள். எங்க பார்த்தாலும் பாவம், சின்னதிலிருந்து பெருசு வரைக்கும், சின்னதிலிருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் பாவம் பாவம் பாவம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜாதி அல்லாவிட்டால் இந்த ஜனம், எனக்கென்று முன்குறிக்கப்பட்ட இந்த சபை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தனித்து வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னார். பாவத்துக்கு விலகி இருப்பார்கள் என்று சொன்னார். அக்கிரமத்துக்கு விலகி இருப்பார்கள் என்று சொன்னார். நிச்சயமாகவே மற்ற ஜாதிகளுக்கு செய்யாத அற்புதத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். மற்றவர்கள் செய்கிறதான அசுத்தத்தின்படி, ஸ்தோத்திரம், தீமோத்தேயுல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அழகாய் அப்போஸ்தலனாகிய பவுல் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது அழகாய் அவர் சொல்லுகிறார்,
என்ன சொல்றாரு? மற்றவர்கள் செய்கிற பாவத்துக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். மற்றவங்க செய்யற மாதிரி பாவத்துக்கு நீ உடன்படாத. மற்றவங்க பேசுற மாதிரி பேச்சுக்கு நீ உடன்படாத. மற்றவர்கள் செய்கிற அருவருப்பின்படி நீ செய்யாத. நீ தனித்து வாசம் பண்ணு. நீ வேறு பிரிக்கப்பட்டவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்டு இருக்கிறோம். உலகத்திலே இருந்தாலும் உலகத்தான் அல்ல என்று சொல்லி இயேசு சொன்னதை போல நீங்களும் நானும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்திலே இருந்தாலும் உலகத்தான் அல்லாதவர்களா இருக்கும் பொழுது, உலகம் கற்றுக் கொடுக்கிற முறைமையின்படி செய்யாதபடிக்கு நாம் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அதிசயம் என்ன, மிகப்பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா, மற்ற எந்த ஜாதிகளுக்கும் செய்யாத, மற்ற எந்த ஜனங்களுக்கும் செய்யாத விசேஷித்த அற்புதத்தை கர்த்தர் நமக்காக விசேஷமாய் செய்வாராக. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், யாருக்கும் செய்யாத அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன். உனக்கு, உன் குடும்பத்துக்கு நான் செய்வேன். நான் சபைக்கு நான் செய்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருக்கும் செய்யாத அற்புதத்தை கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டுமானால், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜாதிகளோடு கலவாமல், ஜாதிகளோடு கூட அவர்கள் கற்றுக் கொடுக்கிற பாவ முறைமைகளை நாம் கற்றுக்கொள்ளாதபடிக்கு, அதன்படி செய்யாதபடிக்கு, தனித்து கர்த்தருக்காக பரிசுத்தமாய் நிற்கும் பொழுது, கர்த்தர் நமக்காக விசேஷித்த அற்புதத்தை, யாருக்கும் செய்யாத அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்காக நமக்காக செய்து முடிப்பாராக. கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நீர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, எந்த ஜாதிகளுக்கும் செய்யாத அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன் என்று இந்த மாதத்தில் வாக்கு பண்ணி இருக்கிறீர். அப்படியே நீர் செய்ய போகிறீர் ஆண்டவரே. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். பொய் சொல்லுகிறதுக்கு நீர் மனுஷன் அல்ல, மனம் மாறுகிறதுக்கு நீர் மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாது இருப்பீரோ? இந்த மாதத்தில் கர்த்தர் எங்க சபைக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம், மற்றவர்களுக்கு செய்யாத அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியே செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தனித்து வாசம் பண்ணுவார்களாக, பரிசுத்தமாய் வாழுவார்களாக, பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுவார்களாக, வித்தியாசமான ஜனம் என்று சொல்லி பெயர் எடுப்பார்களாக, பாவத்தை அறியாதவர்கள், பாவத்தை செய்யாதவர்கள் என்று சொல்லி தனித்து வாசம் பண்ணுவார்களாக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, ஓ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்ய போகிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சகலவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.